நியூஸ்7 தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான கொலைவெறி தாக்குதலை கண்டித்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும், கொடூரமாக தாக்கிய நபர்கள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் செய்தியாளர் நேசப்பிரபுவிற்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பத்திரிகையாளர்கள் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தன்னை காப்பாற்ற உதவி கேட்டும் அலட்சிய போக்கை கடைபிடித்த காவல்துறையை கண்டித்து கோஷம் எழுப்பினர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக செய்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ்7 தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். நியூஸ்7 தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து தருமபுரியில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பத்திரிகையாளர்கள் காவல்துறையை கண்டித்து கோஷம் எழுப்பினர்.